கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே மறுபடியும் இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் ஜெபித்து இந்த ஓய்வு நாள் ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நடுவில் பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அன்பா நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான மேலான இரக்கங்களுக்காக, தயவுக்காக, விசேஷமாக நல்ல ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே கேட்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே எங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் நாங்கள் இந்த ஆராதனையை தொடங்குகிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் எங்கள் நடுவில் நிறைவாய் தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி மூலமாக எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மட்டும் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி என்கிற பாடலை உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க பாக்க. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். மன நிறைவோடு விட சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். சேர்ந்து பாடி ஆராதிப்போமா? நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை சொல்லுங்க யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி, புதியவைகள்
தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். முழு மனதோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆராதிக்கும் பொழுதே சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம். அன்னைக்கே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எங்களுக்கு புதிய துவக்கத்தை கத்த தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புது வாழ்வு சத்தமா தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் சொல்லுங்க. விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி. சொல்லுங்க. ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டு அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுவீங்க ஆண்டவருக்கு. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஏசப்பா நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். மன நிறைவோடு கூட சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனை நினைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. சொல்லுங்க. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிற. முழு மனதோடு கூட ஆராதிங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி முழுமான. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க ஆண்டவரே? இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீரோடு விதைப்பதெல்லாம் நிச்சயமாகவே கம்பீரமாய் அறுக்க செய்கிற கர்த்தர். உண்மையாகவே ஆராதித்துக் கொண்டிருங்கள். உங்களை தேடி ஆண்டவரே பிள்ளைகளை மறவாத தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் சொல்லுங்க, விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் சொல்லுங்க, விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை இப்பமே சொல்லுங்க. ஏசப்பா, என்னுடைய கரங்கள் இனி கொடுக்கிற கரமாய், ஆண்டவரே வாங்குகிற கரம் அல்ல, ஆண்டவரே கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றி போகிறார். இப்ப இருக்கிற இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆராதிக்கிற தேவன் வாங்குகிற தேவன் அல்ல, அவர் கொடுக்க செய்கிற கர்த்தர். இப்பொழுது எங்க கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாகவே சொல்லுங்க, ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி. ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். நீங்க பாடுவீங்களா? இருக்கிற இடத்துல உங்க வீடுகளில் நீங்க எங்க இருந்தாலும் வாய்களை திறந்து பாடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நீ செய்த நன்மைகள் நன்றி ஆண்டவரே, நீ சென்ற நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஏசப்பா, நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை சொல்லுங்க ஆண்டவர். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானது சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானது சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்கார. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, புதியவை. இன்னைக்கு ஆராதிக்கும் போதே புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நல்ல ஆராதிங்க பார்க்கலாம். ஆண்டவர், இது ஆராதிக்கிற நாள். சொல்லுங்க, ஆண்டவரே இது ஆண்டவரை துதிக்கிற நாள், இது உயிர் தெழுந்த நாள். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். மனநிறைவோடு கூட சொல்லுங்க ஆண்டவர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கடைசியாக சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுங்க ஏசப்பாவுக்கு. நன்றி உமக்கு ரிபானா சந்துனா ஆண்டவர் முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்ன வெற்றி வெற்றியே. சொல்லுங்க ஆண்டவரே, இயேசு என்னோடு இருக்கும் போது என்ன வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Amen. Hallelujah.
ஹalleluya ஹalleluya. நீர் என்னோடு சொல்லுங்க இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியின் துதிக்கிற நேரத்தில் சொல்லுங்க ஆண்டவரே, சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியின் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஆண்டவரே சிறைச்சாலை கதவுகளை உடைக்கக்கூடியது, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உடைக்கக்கூடியது. நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாள் ஆராதனையில எங்களுக்காக தேவனுடைய வல்லமை ஆண்டவரே சிறைச்சாலைக்குள்ள பவுலும் சீலாவும் ஆராதிக்கிற நேரத்தில் இறங்கி வந்தது போல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எங்கள் வீடுகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறபடினால ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஹalleluya எமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வியான இப்ப பாடும் போதே சொல்லுங்க, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. அறிக்கை பண்ணுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு தோல்வி இல்ல ஆண்டவரே. என் தோல்விகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு ஜெயமாய் மாற்ற போகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. come on ஹalleluya 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 ஹalleluya. மரணமை கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. மரணமை கூரெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லுங்க, சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமே. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க நல்ல ஆராதிங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். சொல்லுங்க நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆராதனையில சொல்லுங்க ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஹalleluya. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கடைசியாக சொல்லுங்க கையை தட்டி, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவ பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறபடியினாலே உம்மை நாங்கள் உண்மையோடு கூட ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். எல்லா கரங்களை தட்டி ஆராதிங்க ஆண்டவரே.
இந்த ஆராதனை வேளையில உடைய பிரசன்னங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உடைய வல்லமைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, மரணத்தின் கூறுகளை அறுத்தெறிந்த தேவ பிரசன்னம் 3வது நாள் கல்லறைகளை பிளந்து உயிரோடு எழும்பின மரணமே உடைய கூரங்கே, பாதாளமே உடைய ஜெயமங்கே என்று சொல்லி மரணத்தின் கூறுகளை அறுத்தெறிந்த தேவனுடைய மகிமை எங்கள் வீடுகளில் இறங்கிக் கொண்டிருக்கிறபடியினால நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya. ரிபபலதரதியம் தலரதரபா உஷபலரதலரபா. நல்ல பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. சங்கீதக்காரன் தன்னுடைய 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். சொல்லுங்க, அந்த உலகத்தின் மறைவில் அல்ல, ஆண்டவரே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறேன். We are all under his wings. அவருடைய ஆண்டவரே நிழலிலே நாங்கள் தங்கி இருக்கிறோம், அவருடைய சிறகின் அடியிலே தங்கி இருக்கிறோம். அவர் எங்களை நடத்த போதுமானவர். எல்லா கண்களை மூடி இருக்கிற ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. வேதத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். சொல்லுவீங்களா? இருக்கிற வீட்டுல நாமங்களை திறந்து சொல்லுங்க. அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன். அவர் யெகோவா நீசி, அவர் ஜெயம் தருகிற கர்த்தர். என் கூட சேர்ந்து ஒரு சில வரிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. எல்லா கண்களை மூடி எல்லா கரங்களை உயர்த்தி அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் உண்மை உள்ள இருதயத்தோடு அவர் ஆராதிக்கிறீங்க? பரலோக தேவானே, பராக்கிரமம் உள்ளவரே. சொல்லுங்க. பரலோக தேவானே, பராக்கிரமம் உள்ளவரே. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாத எதுவுமில்ல. அகிலத்தை
ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எல் ஷடா, எல் ஷடா, சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்ல தேவனே, எல் ஷடா, எல் ஷடா, சர்வ வல்ல தேவனே, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. யெகோவா ஈரே, சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா, உங்க வீட்டுல இருந்தே சொல்லுங்க. ஈரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, எல்லாமே பார்த்து கொள், எல்லாம் பார்த்து கொள்ளுவா. என்ன சூழ்நிலைகள் நீங்க ஆராதிக்கும் பொழுது, ஒருவேளை வியாதியில் இருக்கிறீங்களா, கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, வேதனையில் இருக்கிறீங்களா, அவர் யெகோவா ஈரே சொல்லுங்க. எல்லாம் பார்த்து கொள்ளுவா, எல்லாம் பார்த்து கொள்ளுவா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. எல்லாம் கடைசியாக சொல்லுங்க. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. கடைசியாக சொல்லுங்க. ஆண்டவரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ஆண்டவரே, இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது நீர் யெகோவா ஈரையா இருக்கிறீர். ஆண்டவரே, யெகோவா ஷாலமா இருக்கிறீர். ஆண்டவரே, யெகோவா ஷம்மாவா இருக்கிறீர். அப்பா, இந்த ஆராதனை வேளையிலே உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து உயர்த்துவீராக. ஆண்டவரே, சகல காரியங்களை செய்து முடிக்கிற யெகோவா ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனாக என் கர்த்தர் இப்பொழுது அப்படி வீடுகளுக்கு கடந்து செல்லுவீராக. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நமக்கு நன்றி அப்பா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. உம்மை உயர்த்துகிறோ, சொல்லுங்க, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரையாக எங்கள் குடும்பத்துக்கு கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சி மூலமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளில் கர்த்தர் யெகோவா ஈரையாக, யெகோவா ஷாலமாக, யெகோவா ஷம்மாவாக கடந்து போனபடியினாலே நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை முழுவதும் நீரே பொறுப்பெடுத்துக் கொண்ட கிருபைகளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறதாக, எங்களை உயிர்ப்பிக்கிறதாக, ஆண்டவரே எங்களை உருவாக்குகிறதாக
கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். மீதி இருக்கிற பகுதிகள் முழுவதுமாக நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆராதனை வேளைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உங்க நாம மட்டும் மகிமைப்படுவதாக. சகல துதி சகல கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தர் அவரை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் கொடுத்ததான இந்த மேலான பாக்கியத்திற்காக நம்ம கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நல்ல ஜீவனை தந்திருப்பதே ஆண்டவரை ஆராதிக்கத்தான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நான் கர்த்தருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த மகிமை டிவியின் தொலைக்காட்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்திலும் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்ம இவ்வளவு நேரமாக பாடி ஆராதித்தோம். இப்பொழுது அவர் காண்மை ஸ்தோத்திரம் நல்ல சத்திய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு வேதம் உடைய கரங்களில் இருக்குமானால் நீங்கள் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வேத வசனங்களின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை இன்றைக்கு நம்முடைய சிந்தைக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நாளிலே நம்முடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற கர்த்தருடைய வல்லமை என்ன என்பதை நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உங்களை எதிர்த்து வருகிறதான சகல சூழ்நிலைகள் நடுவிலும் தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வல்லமை எந்த அளவுக்கு கிரிய செய்ய போகிறது என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிய போகிறீர்கள். இந்த இடத்துல வாசிக்க கேட்டதான ஒரு வேத பகுதி இப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதான ஆசாரியர்கள், அவருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட மாத்திரத்தில் தண்ணீர் ஒரு குவியலாக நிற்கும் என்றார் என்கிற பகுதியை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். நன்றாக கவனிங்கள். இந்த இடத்துல ஸ்தோத்திரம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதான ஆசாரியர்கள், நல்ல கவனிங்க. இந்த இடத்துல யோர்தான் என்கிறதான ஒரு நதி, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து பிரயாணமாய் புறப்பட்டு அவர்களை தேவன் கொண்டு போய் கானானிலே சேர்க்கும்படி, எகிப்து என்றால் அடிமத்தனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடிமத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஸ்தோத்திரம் மீட்டெடுக்கும்படி என் கர்த்தர் தீர்மானித்தார். பரலோகம் தீர்மானித்தது. இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்திலேயே இந்த கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையின் மூலமாக உங்களுக்கு நான் கர்த்தருடைய நற்செய்தியை கொண்டு வருகிறேன். முதலாவது நான் பிரசங்கிக்கிற வார்த்தை ஒரு மனிதனுடைய அடிமத்தனத்தை உடைக்கும், ஒரு மனிதனுடைய நுகத்தை முறிக்கக்கூடிய வார்த்தையை உங்கள் நடுவில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. அடிமத்தனத்தை உடைத்து எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வரும்போது
நடுவில் இவர்களுக்கு தடையாய் நின்றதானே ஒரு யோர்தான். இப்ப சொல்லுங்க, அடிமத்தனத்தை உடைச்சி என்னை கர்த்தர் கானானுக்குள் அல்லது ஆசீர்வாதத்துக்குள் அல்லது விடுதலைக்குள் கொண்டு போக விடாமல் இருக்கிற எப்படிப்பட்ட தடைகளையும் இன்றைக்கு ஆராதனையில என் கர்த்தர் உடைக்க போகிறார். விசுவாசம் இருந்தா இருக்க இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற கர்த்தர் தடைகளை உடைக்கிற கர்த்தராயிருக்கிறார். நல்ல கவனிங்க, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல வாசித்ததான யோர்தான் இவர்களுக்கு ஒரு பெரிய தடையாய் இருந்தது. ஆனா கவனிங்க, இந்த யோர்தான் ஆமென் ஸ்தோத்திரம் சாதாரணப்பட்டது அல்ல. இது எப்ப கடந்து வரும் என்று சொன்னால், இந்த யோர்தானுடைய வேலை எப்ப தெரியுமா? வாசிக்கலாம், 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம நன்றாய் கவனித்து பார்க்கலாம். வேர்ஸ் 15 15வது வசனத்தை வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும், கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு பெரிய குவியலாக நின்றது. கவனிங்க, இந்த யோர்தான் எப்ப வரும்னா, அவர்கள் பயிரிட்டு அது விளைந்து அது அறுவடைக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் தான் இந்த யோர்தான் கடந்து வரும். நீங்க நல்ல கவனிங்க, அந்த இடத்துல முதல் வேத பகுதியினுடைய 15வது வசனத்தில் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அறுப்பு காலத்தில். அப்படி என்று சொன்னால் விளைச்சல் விளைச்சலின் அறுப்பு நேரத்திலே அறுவடைக்கு தயாராய் நிற்கிற பயிர்கள் அறுப்புக்கு தயாராய் நிற்கிற நேரத்தில் இந்த யோர்தான் கடந்து வரும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் இதனுடைய அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க, உங்க கையில நல்ல பணம் அல்லது ஒருவேளை நீங்க வேலை செய்து சம்பளத்தை வாங்கி உங்க கையில எப்படியாவது ஒரு தேவைக்காக வைத்திருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு வியாதி கடந்து வரும், திடீரென்று ஒரு பிரச்சனை கடந்து வரும், திடீரென்று ஸ்தோத்திரம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நஷ்டங்கள் கடந்து வரும். அப்படிப்பட்ட யோர்தானை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு பகல்ல சொல்லுகிறார், கரை புரண்டு ஓடுகிற யோர்தானே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நிற்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எங்களுடைய அறுப்பு ஆண்டவரே நாங்கள் கொஞ்சம் உயர்ந்து வரும்போது, கொஞ்சம் மேல வரும்போது, ஆண்டவரே கொஞ்சம் சந்தோஷத்துல உயர்ந்து வரும்போது எங்கிருந்தோ ஒரு யோர்தான் எங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறது, என் குடும்பத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறது, என் பிள்ளைகளுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கரை புரண்டு வருகிற யோர்தானை நிறுத்தக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை உங்க குடும்பத்துக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த ஆராதனையில மனுஷனால் பிடிச்சு நிறுத்த முடியாத யோர்தான், பணத்தினால் பிடிச்சு நிறுத்த முடியாத யோர்தான், பதவியினால் பிடிச்சு நிறுத்த முடியாத யோர்தான், சரீர பலத்தினால் பிடிச்சு நிறுத்த முடியாத யோர்தான். ஸ்தோத்திரம், ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் அங்க கீழ்ப்படிந்தது. அங்க நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், உடன்படிக்கப்பட்டு சுமக்கிற ஆசாரியர்கள். நல்ல கவனிங்க, யோர்தான்ல அவர்களுடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் தண்ணீர் குவியலாக நிற்க காரணம் அவங்க காலுக்கு இருந்த வல்லமை இல்லைங்க. ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க, அவர்களுடைய கால்களும் உங்களை போல என்னை போல சாதாரண கால் தான், அவர்களுடைய கைகளும் உங்களை போல என்னை போல சாதாரண கைதான். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த இடத்தில் அவர்களுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே தண்ணீர் குவியலாக நிற்க காரணம் என்ன? ஸ்தோத்திரம், அவர்கள் சுமக்கிறதான உடன்படிக்கப்பட்டி, அவர்கள் சுமந்த உடன்படிக்கப்பட்டி சாதாரண பட்டி அல்ல, அது அற்புதம் செய்கிற பட்டி. ஸ்தோத்திரம், அந்த உடன்படிக்கப்பட்டி ஸ்தோத்திரம் யோர்தானை இரண்டாய் பிரிக்கிற பட்டியாய் இருந்தது. இன்னைக்கு உங்க வீட்டில் அற்புதம் நடக்கணுமா? உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணுமா? ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது
இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இந்த 3ஆம் அதிகாரத்தை, யோசுவாவின் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருதா? என் வீட்டிலையும், ஆமென், எங்க குடும்பத்திலையும், எங்க சபையிலையும், எங்கள் தேசத்திலையும், எங்க தொழிலையும், எங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதே யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி இன்னைக்கு நிற்கும்? இந்த யோர்தான் நாளைக்கு நிற்கும். இந்த பிரச்சனை இன்னைக்கு நின்றும். இந்த வியாதிக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைச்சு விடும் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சும்மா கால் வச்சா நிக்கலங்க. ஆசாரிகள் சும்மா கால் வைக்கல. அவர்கள் தோல் மேல் இருந்ததான உடன்படிக்கப்பட்டி அவ்வளவு வல்லமை உள்ளது. இந்த உடன்படிக்கப்பட்டி எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே தண்ணீர்கள் குவியலாக நிற்க காரணம் ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், மேஜிக் அல்ல. ஹalleluya, ஆமென். ஏதோ ஆமென் மாய வித்தை அல்ல. ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், தந்திரங்கள் அல்லங்க. அவங்க தோல் மேல் இருந்த உடன்படிக்கப்பட்டி வல்லமை உள்ள பெட்டி. இப்ப சொல்லுங்க, எங்க வீட்டில் இருக்கிறதான பரிசுத்த வேதம் சாதாரணப்பட்டது அல்ல. அது என்னாண்டவரே ஸ்தோத்திரம். என்றைக்கு அந்த வேதத்தை உண்மையாய் சுமக்க ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு அந்த வேதத்தை உண்மையாய் படிக்க ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு அந்த வேதத்தை உண்மையாய் நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு நம்ம குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் இருக்கிற இடத்துல உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் ஆராதனையில யோர்தானை நிறுத்துவது உடன்படிக்கப்பட்டியின் வல்லமை. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? ஆண்டவரே, யோர்தானை நிறுத்துவது உடன்படிக்கப்பட்டியின் வல்லமை. இப்ப நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதுங்க. நான் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இல்லை, ஆனால் உடன்படிக்கப்பட்டியிலிருந்து புறப்படுகிற, வேதத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. பரிசோதித்து பாருங்க. உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வருதா? ஒரு வியாதி வருதா? ஒரு சூழ்நிலைகள் எதிராக இருக்குதா? யோர்தான் கரை புரண்டு வருகிறதா? அறுப்பு காலம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அறுவடையின் காலம். நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். விவசாயிகள் ஆமென் ஸ்தோத்திரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நிலத்திலே அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அந்த பயிர்களை விதைப்பார்கள். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நிச்சயமாக இந்த ஆமென் பயிரானது ஆமென் ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை தரும். அவர்கள் விதைத்தார்கள், தண்ணீர் பாய்ச்சார்கள், உரமிட்டார்கள், அதை பராமரித்தார்கள். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் நல்லா விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் ஒரு கொடுங்காற்றும் ஒரு மழையும் அல்லது ஆமென் ஒரு பெரிய அழிவு வந்தால் அது மாதிரி ஒரு வேதனை, அதே போல ஒரு வேதனை ஆமென் இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. அதே போலத்தான் பயிர் விதைக்கும் போது அல்ல, பயிர் விளைந்து கொண்டிருக்கும் போது அல்ல, அறுவடைக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்கக்கூடிய நேரத்தில், உன் குடும்பத்தில் அற்புதங்களை செய்யக்கூடிய நேரத்தில் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானை பார்த்து கத்தச் சொல்லுகிறார். இப்பொழுது அது நிற்க வேண்டுமானால் உடன்படிக்கப்பட்டிக்கு தான் அந்த வல்லமை இருக்கிறது. உடன்படிக்கப்பட்டிக்கு தான் அந்த வல்லமை இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya? ஒருவேளை நாம என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்ம கையில் இருக்கிற உடன்படிக்கப்பட்டி சாதாரணப்பட்டது அல்ல. உங்க கையில வேதம் இருந்தால் உங்க கையில பைபிள் எடுத்து உயர்த்தி சொல்லுங்க, என் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் சாதாரணப்பட்டதல்ல. பரிசுத்த வேதாகமம் சாதாரணப்பட்டதல்ல. அது யோர்தானை ரெண்டாய் பிரிக்கக்கூடியது. நல்ல கவனிங்க. தோள் மேல உடன்படிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு அவர்கள் தண்ணீரின் ஓரத்திலே கால் வைக்கிறார்கள். இன்னைக்கு உங்க வேலை ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவேளை பிரச்சனையின் உச்சகட்டத்தில், ஆமென் ஸ்தோத்திரம் வியாதியின் உச்சகட்டத்தில், குடும்ப சூழ்நிலைகளின் உச்சகட்டத்தில், ஆமென் பரிகாசத்தின் உச்சகட்டத்தில், நிந்தனைகளின் உச்சகட்டத்தில், அவமானத்தின் உச்சகட்டத்தில் நீங்க இன்னைக்கு பகல்ல இருந்தா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உடன்படிக்கப்பட்டு எடுத்து கர்த்தருடைய வார்த்தை எடுத்து தைரியமா சொல்லுங்க, ஹalleluya. இன்றைக்கு இந்த பகல் வேளையில எங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற அந்த யோர்தானை கர்த்தர் இரண்டாய் பிரிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. 16வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்க போகிறோம். Verse 16, 16வது வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் யோசுவாவின் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீரிலிருந்து சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் மட்டும் ஒரு பெரிய குவியலாக நின்றது. நல்ல கவனிங்க, 16வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? ஓடி மேலே இருந்து கீழ் நோக்கி ஓடி வந்ததானே அந்த யோர்தானின் தண்ணீர், ஆமென், அவர்கள் கால்கள் பட்ட உடனேயே அது குவியலாக நின்று விட்டது. என்ன கேட்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில உங்களோடு கூட ஜீவனுள்ள வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க, இன்னைக்கு பகல்ல உங்களுக்கு இந்த அற்புதம் நடக்கணுமா? சிலர் சொல்லுவாங்க, ஆமே ஸ்தோத்திரம், எப்படி ஆமே எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதத்தை நாங்க என்னைக்கு பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறா. அந்த ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரில் பட்டவுடன் அற்புதம் நடக்க காரணம் வேற ஒரு ரகசியம் இல்லைங்க. அதுக்குள்ள எந்த மாய்மாலும் இல்லை. ஒரே ஒரு ரகசியம் தான், அவர்கள் தோல் மேல் இருந்ததான உடன்படிக்கை பெட்டி. அல்ல கவனிங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஆமே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை, ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஹல்லேலூயா, கற்பலகை அதுக்குள்ள இருந்ததுங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி. நல்ல கவனிங்க, இந்த பகலில் உங்க பிரச்சனையை பார்த்து உடன்படிக்கை பெட்டி பேச போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக யாரும் பேசுவதற்கு இல்லை, எனக்காக வழக்காட யாரும் இல்லை, எனக்கு அற்புதம் செய்ய யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. கத்த சொல்லுகிறா, உங்களுக்காய் உடன்படிக்கை பெட்டி பேசும், உங்களுக்காக உடன்படிக்கை பெட்டி பேசும். இப்ப இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உடன்படிக்கை பெட்டி எங்களுக்காக பேசட்டும். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், இப்ப ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் பிரச்சனையை பார்த்து உடன்படிக்கை பெட்டி பேசட்டும், என் வியாதியை பார்த்து உடன்படிக்கை பெட்டி பேசட்டும், என் சூழ்நிலைகளை பார்த்து உடன்படிக்கை பெட்டி பேசட்டும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறா, உங்க குடும்பத்துல யோர்தான் நிற்க ஒரே ஒரு ரகசியம், உடன்படிக்கை பெட்டி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆசாரியுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட போது, ஆமென், அது ஒரு தண்ணீர் குவியலாக ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு பெரிய குவியலாய். இப்ப சொல்லுங்க, என் கர்த்தர் பிரச்சனைகளை நிறுத்த போகிறார் உடன்படிக்கை பெட்டி மூலமாக. வியாதி ஒருவேளை இருக்கட்டும், டாக்டர் சொல்லலாம், ஆமென், ஆபரேஷன் பண்ணாம முடியாது, பல லட்சங்கள் செலவாகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி அற்புதம் செய்யும். ஆமென், உடன்படிக்கை பெட்டி அற்புதம் செய்யுங்க. காரணம், பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது. ஆமென், புதிய ஏற்பாட்டில், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பிறவியிலே தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் தேவாலய வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அவங்க கையில வேற ஒண்ணு இல்லைங்க. ஹல்லேலூயா, நல்ல கவனிங்க, ஆமென் ஸ்தோத்திரம், பொண்ணு வெள்ளி அவங்ககிட்ட இல்ல, அவங்க கையில இருந்தது என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒருவேளை நம்மகிட்ட இப்ப பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, ஆனால் நம்முடைய கரத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. பேதுரும் யோவானும் சிறைச்சாலை, ஆமென் ஸ்தோத்திரம், தேவாலய வாசலில் உட்கார்ந்து இருந்த அந்த முடவனை கரம் பிடித்து தூக்கி விட்டார்கள். அவங்க கையில் இருந்தது என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற பேதுரு யோவானும் முடவனை கைப்பிடித்து தூக்கினார்கள். ஆமென், ஆபரேஷன் பண்ணல, ஆமென் சொல்லுங்க, அந்த இடத்துல எந்த சர்ஜரி நடத்தல. கர்த்தருடைய வார்த்தை அவன் கை வழியா இறங்கி அவன் காலில் இருந்ததான அந்த முடந்த தன்மையை தூக்கி விடுவதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வார்த்தை, உடன்படிக்கை பெட்டி. நல்ல கவனிங்க, பேதுரு யோவானும் அவங்க கையில் இருந்தது என்னங்க? பொண்ணும் இல்லை. அந்த இடத்துல தெளிவா சொல்லுது, பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, வேற என்னங்க இருந்துச்சு? ஆமென், உடன்படிக்கை பெட்டி. கர்த்தருடைய வார்த்தை. பொண்ணுக்கு இல்லாத வல்லமை, வெள்ளிக்கு இல்லாத வல்லமை, பணத்துக்கு இல்லாத வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்குதுங்க. இந்த பகல் வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க பேதுரு யோவான் சொல்றாங்க, நீ எதிர்பார்க்கிற பொண்ணும் நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் என்கிட்ட இல்லை, ஆனா ஒண்ணு மட்டும் இருக்குங்க,
உடன்படிக்கை பெட்டி என் கரத்தில் இருக்கிறது. உங்க வீட்டில் ஒருவேளை உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு சொல்றேன், வேதத்தை வாங்குங்க. வேங்க. ஆமை ஸ்தோத்திரம். வேதம் ஆமை ஸ்தோத்திரம் தலைக்கு வைத்து படுக்கக்கூடிய தலவாணி அல்ல. ஹalleluya. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் ராத்திரில பயம் வராம இருப்பதற்கு நான் வேதத்தை தலைக்கு வச்சிருக்கிறேன். இல்லைங்க, வேதம் தலைக்கு வைக்கக்கூடியது அல்ல. அது படிக்கணும். வேதத்தை படிக்க படிக்க யோர்தான் நிற்கும். வேதத்தை படிக்க படிக்க பிரச்சனை நிற்கும். வேதத்தை படிக்க படிக்க வியாதியை கர்த்தர் நிறுத்துவார். ஹalleluya. கடைசியாக ஒரே ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திர 11வது வசனத்தை இப்பொழுது சத்தம் உயர்த்தி வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஏபோத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஹalleluya. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷன் பல மூட நம்பிக்கைகளை வைத்திருக்கிறான். ஏதாவது வீட்டில் வச்சா வீடு ஆசீர்வதிக்கப்படுமா? இல்லைங்க. இங்க வசனம் சொல்லுது, ஹalleluya, ஓபேத் ஏதோம் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி 3 மாசம் வைக்கப்பட்டிருந்தது. 3 months. ஹalleluya. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தருடைய பெட்டி வெறும் 3 மாதம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இந்த பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அவன் வீட்டையே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருங்க. அப்படின்னா உங்க வீட்டை ஆசீர்வாதமா மாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு அது வேதமாய் கர்த்தருடைய கரத்துல கொடுத்திருக்கிறா. உங்க வீட்டுல இன்னைக்கு ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த தொலைக்காட்சி மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக, முகநூல் மூலமாக, நீங்க எது வழியாக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டில் இருக்கணும். கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டில் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டில் இருக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், 3 மாதம் ஸ்தோத்திரம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அவன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சா. யோர்தானின் வேதனைகள் மாற்றப்பட்டது, பரிகாசங்கள் மாற்றப்பட்டது, நிந்தனைகள் மாற்றப்பட்டது, அவமானங்கள் மாற்றப்பட்டது. இன்னைக்கு உங்க குடும்பத்தை மாற்றுவது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற எங்களை ஆசீர்வதிச்சது கர்த்தருடைய பெட்டி தான், அந்த உடன்படிக்கை பெட்டி தான். இன்னைக்கு வேதம் உலகத்தில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்த்தினது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மாத்திரமே. இன்னைக்கு இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம், 3 மாதங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, வல்லமை விளங்கும் பெட்டி, சாட்சி பெட்டி அவங்க வீட்டில் இருந்ததுனால என் கர்த்தர் அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிச்சா. எங்க நல்ல கவனிங்க, ஒரு சில வீடுகளில் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். கணவன், பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் குடும்பமாய் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், எங்க குடும்ப ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், எங்க வீட்டில் பொன்னும் வெள்ளியும் பணம் எத்தனை லட்சம் கோடிக்கணக்கில் எங்க வீட்டில் பணம் இருந்தாலும் கர்த்தருடைய பெட்டிக்கு இருக்கிற வல்லமாய் அந்த பணத்துக்கு இல்லை. ஹalleluya. கடைசியாக ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய், மருத்துவமனைக்கு போய் நீங்க போய் பாருங்க. உயிருக்கு போராடுகிற, ஜீவனுக்கு போராடுகிற ஸ்தோத்திரம் கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மருத்துவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஒரு 2 லட்சத்தை கொடுங்க, ஒரு 3 லட்சத்தை கொடுங்க, டாக்டர் எப்படியாவது என் கணவனை காப்பாற்றுங்க, என் மனைவியை காப்பாற்றுங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. டாக்டர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ ஸ்தோத்திரம் வியாதிக்கு அல்லது கேன்சருக்கு அல்லது ஆக்சிடென்ட் ஆன பிள்ளைகளுக்கு பணத்தை கொண்டு முன்னாடி காட்டுனா அந்த வியாதிக்கு பணம் கண்ணு தெரியாதுங்க. அந்த இடத்துல மருத்துவர்கள் சொல்லுவார்கள், நீங்க ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற தேவனை நீங்க உண்மையாக ஆராதிங்க, உண்மையா சோமனுங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவேளை ஸ்தோத்திரம்
நீங்க வணங்குகிற தேவன் அல்லாமல் இந்த உலகத்தில் பணமோ பொருளோ ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் ஒருவேளை பணத்துக்கு இந்த உலகத்தில் பொருட்கள் வாங்க முடியும், ஜீவனை வாங்க முடியாது. அதனால தந்த உலகத்தில் நாம் ஆராதிக்கிற இயேசு அவன் உலகேறப்பட்ட இரத்தத்தை இந்த உலகத்தில் நமக்காக சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்க இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தருடைய பெட்டிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்பதான் மருத்துவர் சொல்லுவாங்க, அமை ஸ்தோத்திரம், பணம், அமை ஸ்தோத்திரம், ஜீவனுக்காக போராடுகிற மனிதனை பணம் காப்பாற்றுவதில்லை. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட மனுஷனையும் மாற்றும். ஹல்லேலூயா. 3 மாதங்கள் ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுங்க. உங்க வீட்டில் பரிசோதிச்சு பாருங்க. வேதத்தை ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்களா? பைபிளை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. செல்போன் பார்க்கிறோம், வீணான நேரத்தை அமை ஸ்தோத்திரம் செலவு பண்ணுகிறோம். ஆனா ஒரு நிமிஷம் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமாய் உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்க ஆரம்பிங்க. யோர்தானின் அனுபவம் மாற போகிறது. இப்ப இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? வியாதி மாறணுமா? கடன் பாரம் மாறணுமா? பிரச்சனை மாற்றப்பட வேண்டுமா? ஆமை சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டுமா? உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்கள் எப்படி தண்ணீரின் ஓரத்தில் கால்களை வைத்தார்களோ அதே போல கர்த்தருடைய வார்த்தையை கையில் எடுத்து பிரச்சனைக்கு மேல மிதிக்க ஆரம்பிங்க. இப்ப சொல்லுங்க, வியாதி என் காலுக்கு கீழே, பிரச்சனை என் காலுக்கு கீழே, சூழ்நிலைகள் எல்லாம் என் காலுக்கு கீழே. காரணம், உடன்படிக்கை பெட்டியை நான் உயர்த்த போகிறேன், உடன்படிக்கை பெட்டியை சுமக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமை சொல்ல போறீங்க? ஒருவேளை ஆமை ஸ்தோத்திரம் இந்த ஓய்வு நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரே ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தண்ணீரின் ஓரத்திலே கால்கள் பட்ட போது அது ஒரு குவியலாய் நின்று விட்டது. கண்களை மூட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். உங்க வீடுகளில் நீங்க ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த வார்த்தைகள் உங்க வீட்டிலையும் கிரிய செய்ய வேண்டுமானால், ஆமென், உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கண்களை மூட போகிறோம். உடன்படிக்கை பெட்டியின் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். நம்ம கையில் இருக்கிற வேதம் தான். அந்த வேதத்தை படிக்க படிக்க, வேதத்தை உயர்த்த உயர்த்த நம் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அப்படியானால் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வீட்டில் இருக்கிற யோர்தான், கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், ஆண்டவரே இன்றைக்கு நிற்கணும். பிரச்சனை போல ஓடுகிற யோர்தான், கடன் பாரம் போல ஓடுகிற யோர்தான் எல்லாம் நிற்க வேண்டுமானால் ஒரே ஒரு ரகசியம், உடன்படிக்கை பெட்டி. ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. கர்த்தர் அவங்க குடும்பத்தை உயர்த்தினார். கர்த்தர் அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அப்படியானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே யோர்தான் நிற்க உடன்படிக்கை பெட்டி தான் காரணம். அந்த தோள் மேல இருந்த உடன்படிக்கை பெட்டி தண்ணீரின் ஓரத்தில் பட்டபோது, கால்கள் பட்டவுடனே உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த வல்லமாய் கால் வழியாய் தண்ணீருக்குள்ள இறங்கினது. இப்பவுமே ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வீட்டுக்குள்ள முடிய வல்லமை இறங்கட்டும், அவங்க குடும்பத்துக்குள்ள முடிய வல்லமை இறங்கட்டும், அவங்க தொழிலுக்குள்ள முடிய வல்லமை இறங்கட்டும், அவங்க ஊழியத்தில் முடிய வல்லமை இறங்கட்டும், தேசத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும் உடன்படிக்கை பெட்டி அற்புதம் செய்யட்டும். ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. உங்க நாமம் மட்டும் எங்க மூலமாய் மகிமைப்படுவதாக. சகல துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.